கோயம்புத்தூருக்கும் சத்தியமங்கலத்தின் அடர்ந்த காடுகளுக்கும் இடையே ஓர் சாலை இருக்கின்றது. பகலில் பசுமையாக தெரியும் அந்த சாலை சூரியன் மறைந்தவுடன் ஒருவித நிசப்தத்தில் மூழ்கிவிடும். உள்ளூர் மக்கள் அந்த சாலையை பேய் வழி என்று அழைக்கின்றார்கள். சென்னையில் மென்பொருள் பொறியியலாளராக பணிபுரியும் அருண் மற்றும் அவரது மனைவி மீரா இருவரும் ஊட்டியில் உள்ள ஓர் திருமணத்திற்காக தங்கள் காரில் சென்று கொண்டிருந்தனர். நேரம் நள்ளிரவு 11:45. GPS இந்த குறுக்கோளியில் போனால் 40 நிமிடம் மிச்சமாகும் என்று காட்டுகிறது. இவ்வாறு சொன்னான் அருண். அந்த சாலையின் ஓரத்தில் இருந்த பழைய பாதை உள்ளே செல்லாதீர் என்ற துருப்பிடித்த எச்சரிக்கை பலகையை அவன் கவனிக்கவில்லை. அது ஓர் மறக்க முடியாத அனுபவமாக மாறும் என்பது அவர்களுக்கு அப்போது தெரியாது. வெல்கம் டு தி டார்க் பிளெஜர். GPS அறிவுறுத்தியபடி 40 நிமிடங்களை சேமிப்பதற்காக அந்த குறுக்கு வழிச்சாலையில் காரை செலுத்த தொடங்கியிருந்தான் அருண். 10 நிமிடம் சென்றிருக்கும். காரின் ஹெட்லைட்டுகள் திடீரென விட்டு விட்டு எரிய தொடங்கின. ஆனால் அவன் பெரிதாக குழம்பிக் கொள்ளவில்லை. ஏதோ தொழில்நுட்ப கோளாறு என நினைத்திருக்கக்கூடும். ஏனெனில் 2 நாட்களுக்கு முன்னர் தான் அக்காரனை சர்வீஸ் விட்டு எடுத்திருந்தான். அதன் பின்னர் அன்றுதான் அக்காரனை ஓட்டத் தொடங்கியிருந்தான் அருண். இதனால் சுவிட்சுகளுக்குள் இல்லையெனில் காரின் ஹெட்லைட் வயர்களுக்குள் ஏதேனும் தண்ணீர் போயிருக்கக்கூடும் என அவன் அனுமானித்திருந்தான். இருந்தாலும் அதிக ஒளி எழுப்பக்கூடிய ஃபோக்லாம்பை அவன் போட்டிருந்ததால் அவன் அந்த ஹெட்லாம்ப் விட்டு எறிந்தது அவனுக்கு பெரியதொரு பிரச்சனையாக தெரியவில்லை. சிறிது தூரம் சென்ற பின் சாலையோரம் இருந்த ஓர் பிரம்மாண்ட புளிய மரத்தின் அடியில் ஓர் மூதாட்டி நின்று கொண்டிருந்தாள். ஆரம்பத்தில் சாதாரண வயதான பெண்மணி போல் தெரிந்த அவள் அருகில் செல்ல செல்ல சற்றே விசித்திரமாக மாறத் தொடங்கியிருந்தாள். ஓர் கிழிந்த வெள்ளை நிறை புடவை அணிந்திருந்த அவள் சாலையை பார்த்தபடி முதுகு காட்டி நின்று கொண்டிருந்தாள். அருண் காரின் வேகத்தை குறைத்தான். யாராவது வழி தெரியாமல் நிற்கிறார்களா என அனுமானித்தபடி மிக அருகில் செல்ல தொடங்கினான். கார் அந்த மூதாட்டியின் மிக அருகில் சென்றபோது அவள் மெதுவாக திரும்பினாள். ஆனால் அவள் உடல் திரும்பவில்லை. தலை மட்டும் கிட்டத்தட்ட 180 பாகை கோணத்தில் பயங்கரமாக திரும்பியது. அவளது கண்கள் பால் போல வெண்மையாக இருந்தன. கையில் ஓர் பித்தளை செம்பு வைத்திருந்தாள். முகத்தில் எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாத அவள் அங்கிருந்த ஓர் பழைய சிதிலமடைந்த கல்வளைவை காட்டி கையால் சைகை செய்தாள். அருண் பயத்தில் ஆக்சிலரேட்டரை அமர்த்தினான். கார் அந்த இருட்டில் சீறிப்பாய தொடங்கியது. மீரா, பார்த்தாயா அதை என்று பதறினான் அருண். அருகில் இருந்த மீரா பின்னோக்கி பார்த்தாள். அவளது முகம் வெளிறி போயிருந்தது. அருண், அவள் அங்கே இல்லை. ஆனால் காரின் பின் சீட்டை பார். இவ்வாறு மீரா சொல்ல அருண் பயத்துடன் கண்ணாடி வழியாக பின் சீட்டை பார்த்தான். யாரும் இல்லாத பின்னிருக்கையில் ஈரமான மண்ணாலான ஓர் கைரேகை பதிந்திருந்தது. அதிலிருந்து பழைய சுடுகாட்டு மண்ணின் வாசனையும் காய்ந்த பூக்களின் வாசனையும் வீசியது. சிறிது தூரம் சென்ற கார் திடீரென ஓர் குலுக்கலுடன் நின்றது. என்ஜின் இயங்கவில்லை. அவர்கள் சரியாக அந்த பழைய கல்வளைவின் முன் நின்றார்கள். என்ஜின் இயங்கவில்லையானாலும் காரின் ஹெட்லைட்டுகள் எரிந்து கொண்டே இருந்தன. அதில் அந்த வளைவின் உள்ளே ஓர் கிராமம் தெரிந்தது. அதன் பெயர் மேல்புறம். எந்த நவீன வரைபடத்திலும் அந்த ஊர் இல்லை. அந்த ஊரின் பின்னணியாக 150 ஆண்டுகளுக்கு முன்பு ஓர் கொடூரமான ஜமீன்தாரின் பிடியில் அந்த ஊர் இருந்தது. அவன் அந்த ஊர் மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தினான். அதிகமான வரிகள் உள்ளடங்களாக பாலியல் தொல்லைகள் உட்பட சொத்துக்களை பறிப்பது போன்ற மிக மிக கொடூரமான கொடூரங்களை அவன் நிகழ்த்தினான்.
ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த மக்கள் ஊர் தலைவரின் ஆலோசனையுடன் ஒரே இரவில் அந்த ஊரை காலி செய்துவிட்டு மறைந்து போனார்கள். போகும்போது ஓர் சாபத்தையும் விட்டு சென்றார்கள். இனி இந்த மண்ணில் யாரும் இரவு தங்க முடியாது. தங்குபவர்கள் சூரிய உதயத்தை பார்க்க மாட்டார்கள். இதேபோல் ஒரு சம்பவம் ராஜஸ்தானின் குல்தாரா எனும் கிராமத்திலும் நடந்திருக்கின்றது. இதுதான் அந்த ஊரின் ஓர் சாப வரலாறு. காரை சரி செய்ய வேறு வழி இல்லாமல் அருணும் மீராவும் உதவி தேடி அந்த ஊருக்கு சென்றார்கள். அவர்களுக்கு தெரியாது அது ஓர் அமானுஷ்யமான வீடு என்று, மன்னிக்கவும், அமானுஷ்யமான ஊர் என்று. அந்த ஊருக்குள் நுழைந்த அவர்கள் மிகவும் ஆச்சரியத்துடன் அந்த ஊரை உற்று நோக்கினர். தற்காலத்திற்கு ஏற்றாற்போல் ஒரு வீடு கூட அங்கு இல்லை. வீடுகளின் வாசலில் பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. ஒரு சில வீடுகளில் குப்பை விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அந்த ஊர் வீடுகள் எல்லாம் அப்படியே இருந்தன. அவை மண்ணாலான ஓலை குடிசை வீடுகள். ஆனால் ஓர் சின்ன சத்தம் கூட இல்லை. ஓர் பூச்சியின் ரீங்காரம் கூட கேட்கவில்லை. அந்த ஊரின் நடுவே இருந்த ஓர் பெரிய வீட்டிற்கு நுழைந்தார்கள். இருந்ததிலேயே அந்த ஓர் வீடுதான் ஓட்டு வீடு. வீட்டின் நடுமுற்றத்தில் புதிய செம்பருத்தி பூக்கள் ஓர் வட்டமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதன் நடுவில் அந்த மூதாட்டி வைத்திருந்த பித்தளை செம்பு போல் ஓர் சொம்பு இருந்தது. அது ஓர் அமானுஷ்யம் என்பதை இருவரும் வெகு சீக்கிரமே உணரத் தொடங்கியிருந்தனர். அருண், இங்கிருந்து ஓடிவிடலாம், எனக்கு பயமாக இருக்கிறது என்று மீரா அருணின் காதலுக்குள் கிசுகிசுத்தாள். திடீரென்று அவர்களுக்கு பின்னால் இருந்த கனமான தேக்கு மர கதவு தானாகவே தாம் என சாத்திக் கொண்டது. இருளிலிருந்து ஓர் சத்தம் கேட்டது. அது ஓர் கொலுசு சத்தம். இந்த குறுக்கு வழிக்கு நீங்கள் வந்திருக்கக்கூடாது. இவ்வாறு ஓர் குரல் கேட்டது. அது வெறும் ஓர் குரல் அல்ல, நூற்றுக்கணக்கானவர்கள் சேர்ந்து பேசுவது போன்ற ஓர் அதிர வைக்கும் சத்தம். சுவர்களில் இருந்த நிழல்கள் மெதுவாக பிரிந்து வரத் தொடங்கின. அவை வெறும் ஆவிகள் அல்ல, அந்த ஊர் மக்களின் பலகால ஆக்ரோஷம். ஓர் உயரமான உருவம் அவர்கள் முன் தோன்றியது. அது அந்த ஊரின் பழைய தலைவராக இருக்க வேண்டும். அவர் பழைய கால தமிழில் பேசினார். ஆனால் அந்த உருவத்திற்கு உருவமில்லை. ஓர் கருத்த உருவம் ஆவியைப் போல நின்று கொண்டிருந்தது. இந்த மண்ணுக்கு தாகம் எடுக்கிறது. சந்திரன் சிவப்பாக மாறும் இந்த இரவில் இன்னும் இரத்தம் சிந்தப்படவில்லை. அந்த உருவம் இவ்வாறு பேச அதிர்ந்து போன அருண் அருகில் இருந்த ஓர் பித்தளை குத்துவிளக்கை எடுத்து வீசினான். ஆனால் அது அந்த உருவத்தின் வழியாக வெறும் புகையைப் போல கடந்து சென்றது. திடீரென அந்த இடத்தின் வெப்பநிலை உறைநிலைக்கு சென்றது. மீரா தன் பாட்டி சொன்னதை நினைத்து பார்த்தாள். தன் பையில் இருந்த திருமணத்திற்காக வைத்திருந்த குங்குமத்தையும் விபூதியையும் எடுத்து காற்றில் தூவினாள். கந்த சஷ்டி கவசம் பாடத் தொடங்கினாள். அவள் பாடத் தொடங்கியதும் அந்த நிழல்கள் அலறிக்கொண்டு பின்வாங்கின. அந்த சத்தம் காதுகளை பிளக்கும் அளவுக்கு இருந்தது. முன்னால் தெரிந்த உருவம் அப்படியே மறைந்து போனது. அருண், இங்கிருந்து காரக்கோடு கிளம்பு என்று மீரா கத்தினாள். அவர்கள் அந்த வளைவை நோக்கி ஓடினார்கள். அருண் மீராவின் கையை பிடித்து கொண்டு ஓடினான். அவர்கள் ஓடும்போது அந்த ஊரே உயிர் பெற்று வருவது போல தோன்றியது. ஜன்னல்கள் தானாக அடித்து கொண்டன. பந்தங்கள் அணியத் தொடங்கின. அவர்கள் காருக்குள்ளேறி அருண் சாவியை திருப்பினான். கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான். இந்த முறை மீரா தன் விபூதி பூசிய கையால் அருணை தொட்டாள். கடைசி முயற்சியில் கார் உரமிக்கொண்டு ஸ்டார்ட் ஆனது. அவர்கள் அந்த இடத்தை விட்டு மின்னல் வேகத்தில் வெளியாகினார்கள். இந்த தடவை காரின் ஹெட்லைட்டுகளும் பிரகாசமாக எரிந்தது. அருண் பின்னாடி பார்த்தபோது அங்கு கிராமமே இல்லை. அடர்ந்த முட்செடிகளும் புளிய மரங்களும் மட்டுமே இருந்தன. மங்கிய நில வெளிச்சத்தில் அருணுக்கு ஓரளவு மட்டுமே தெரிந்தன. அதிகாலை 3 மணி. அவர்கள் ஒரு வழியாக ஹைவேயை நெருங்கியிருந்தார்கள். ஓர் பெட்ரோல் பங்க் அருகில் காரை நிறுத்தினார்கள். அங்கிருந்த ஊழியர் காரை பார்த்துவிட்டு அதிர்ச்சியில் பின்வாங்கினார். சார், நீங்கள் எந்த வழியாக வருகிறீர்கள்?
இவ்வாறு அந்த ஊழியர் கேட்க அந்த பழைய காப்பு காட்டு வழியாக என்றான் அருண். அந்த ஊழியர் வியர்த்து போய் சொன்னார், சார், அந்த பாதை 20 வருஷத்துக்கு முன்னமே ஓர் நிலச்சரிவில் மூடிடுச்சு. அங்கே அப்படி ஒரு பாதையும் கிடையாது. இவ்வாறு சொல்ல அருண், இல்லையே, அங்கே ஒரு பாதை இருந்தது, ஓர் ஊரும் இருந்தது என்று சொன்னான். சார், அந்த நிலச்சரிவில் அந்த பாதையே இல்லை, அங்கு ஒரு ஊரும் கிடையாது. ஆனா என்று அவர் காரின் கதவை காட்டினார். அருண் வழியால் காரின் கதவை எட்டி பார்த்தான். காரின் கதவில் யாரோ ஓர் கூர்மையான ஆயுதத்தால் கீறியது போல பழைய தமிழில் ஒரு வாசகம் இருந்தது, அது மீண்டும் வராதே. இன்று வரை அருண் இரவு நேரங்களில் கார் ஓட்டுவதை தவிர்த்து வருகின்றான். சில அமைதியான இரவுகளில் மீராவுக்கு மட்டும் வீட்டின் வரவேற்புறையில் யாரோ கொலுசு அணிந்து நடக்கும் சலக் சலக் சத்தம் கேட்பது போல இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அமானுஷ்யமான கதைகளை நீங்கள் கேட்க வேணும் என்றால் இந்த டார்க் லெஜர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.